ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி முட்டை போட்டு பொரியல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு முள்ளங்கி பொரியல் செய்யறதுக்கு தோல் எல்லாத்தையும் சீவிடணும். சில வீட்லேயும் பீலர் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி முள்ளங்கியை பாருங்கள் இது மாதிரி தான் பீல் பண்ணணும். ஸோ அந்த தோல் எல்லாம் அது வந்துடும். அந்த பீலரை யூஸ் பண்ணி நீங்கள் தோலெல்லாம் சீவிடலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இதை முள்ளங்கியை கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா பொரியல் செய்ய போகிறோம் இல்லையா, ஸோ அதனால முள்ளங்கியை ஃபஸ்ட்டு தோல் சீவியாச்சு. நெக்ஸ்ட் அதை கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறோம். இது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் முள்ளங்கியில் முட்டையை போட்டுட்டு பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது முள்ளங்கி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரில. சாப்பிட்லன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இதில் நீர் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் முட்டை போடுறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டிங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணும். இது சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லா காயிலையும் ஒரு சத்து இருக்குது. அது மாதிரி இதில் கூட நீர் சத்து இருக்குது. இது யார் வேணால் சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது நாங்கள் அருகாமனையில் நாங்கள் கட் பண்ணுறோம். நீங்கள் நைஃப் இருந்தால் கூட அதில் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம், பொடி பொடியாக. பாருங்கள், முள்ளங்கியெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பொரியல் முட்டை போட்டு செய்ய போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியனும் அதில் இன்க்ளூட் பண்ணணும். அது ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ ஆனியன் இல்லாமல் எந்த கூட்டோ பொரியலோ செய்ய முடியாது, செஞ்சாலும் நல்லா இருக்காது. ஸோ இப்போ ஆனியனையும் என்ன பண்ணுறோன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனியன் தோலை உரிச்சிட்டு தான் எப்பவுமே கட் பண்ணணும். ஸோ தோலை உரிச்சிட்டு அதை ஒரு தண்ணியில் போட்டு வச்சிடறோம். ஏன்னா அலசிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும். அதுக்காக அதே மாதிரி முள்ளங்கி பொரியலுக்கு தக்காளியும் தான் சேர்க்கணும், வெங்காயம் தக்காளி. ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா அது தண்ணியில் போட்டுட்டோம். எதுக்குன்னா அலசிட்டு அதுக்கப்புறம் அறியறதுக்காக. இப்போ பாருங்கள், அந்த ஆனியனை பொடியாக கட் பண்ணி அதில் போட போகிறோம். தனியாக அதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம்.
பொதுவாக முட்டை எதுக்காக சேர்க்குறோம் காயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். குழந்தைங்க கூட டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. நார்மலாக ஒரு முள்ளங்கி பொரியல் செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அவ்வளோ சில டைமில் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அது வேணான்ற மாதிரி கூட அவாய்ட் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி முள்ளங்கி பொரியலில் முட்டை போட்டாச்சு அப்படின்னா அவங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. ஸோ அவங்க காயும் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்புல நீர் சத்தும் கிடைக்கும். எப்படியாச்சும் குழந்தைங்கள சாப்பிட வைக்கணும், அதுதான் விஷயம். சரி, எப்பவுமே இது மாதிரி பொரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாமல் காலி ஆகிடும். முள்ளங்கி பொரியல் வந்து செய்ய போகிறோம் இல்லையா முட்டை போட்டு. ஸோ அதுக்கு வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து கடாயை வந்து வைக்கிறோம். ஒரு 2 minutes கழிச்சு தான் எண்ணெய் ஊற்றணும். எதுக்குன்னா அதில் தண்ணி எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் வந்து அதில் ஊற்றுறோம். ஸோ ஆயில்லையும் கடலை எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வந்து செக்கில் ஆட்டினா கடலை எண்ணெய். இப்போ கடாயில் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதில் கடுகு வந்து போடுறோம். ஸோ கடுகு போட்டோடனே அதை நல்லா பொரிஞ்சிடும். பார்த்தீங்களா, கடுகெல்லாம் அப்படியே நல்லா பொரியுது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு அதில் போடுறோம். எதுக்குன்னா அந்த முள்ளங்கி பொரியல் வந்து செய்கிறோம் இல்லையா, அதில் உளுத்தம்பருப்பு இருந்தால் ரொம்ப ஒரு ஆடட் டேஸ்ட் கிடைக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆனியன் வந்து அதில் போடுறோம். போட்டுட்டு அதை ஒரு கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் விடணும். நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த ஆனியன் கலர் ஒரு பொன்னிறமாக வந்து வர அளவுக்கு வெயிட் பண்ணி அதுக்கு அடுத்தது தான் தக்காளியை வந்து போட்டு வதக்கணும். இப்போ ஆனியன் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்குது. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு கலர் சேஞ்ச் ஆகும். இது வரைக்கும் யாராச்சும் முள்ளங்கி பொரியலில் முட்டை போட்டு செஞ்சதில்லை அப்படின்னா டெஃபினட்டாக உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா வதக்குறோம். இப்போ அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதை வந்து பாருங்கள் இது மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா அலசுறோமா, அலசிட்டு அதை எடுத்து இந்த கடாயில் போட்டு மொத்தமாக ஒரு வதக்கணும். இந்த பொரியல் நிஜமாகவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் தான் செய்யறதுக்கு ரொம்ப 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 ஈஸி தான். ஒன்ஸ் ஒரு வாட்டி இந்த வீடியோ பார்த்துட்டாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். சில பேர் செஞ்சுருக்கலாம், முட்டை இல்லாமல் செஞ்சுருக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன காமிக்கிறேன்னா இந்த முள்ளங்கி பொரியலில் முட்டை போட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் காமிக்கிறோம். இது கூட கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம், தேவையான அளவுக்கு சால்ட்டு. சால்ட்டு போட்டாச்சு. இப்போ அடுத்தது சில்லி பவுடர் மிளகாத்தூளையும் போட்டு நல்லா ஒரு கிளறி விடணும். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டாச்சு. இது நல்லா ஃபுல்லாக கிளறி விட போகிறோம். அப்போ தான் அது நல்லா வதங்கும், அந்த காயெல்லாம் நல்லா வதங்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றணும் அதில். அப்போ தான் வந்து காயெல்லாம் வேகும், நல்லா வேகும். சார் நல்லா வெந்து போனாதான், அது நல்லா வேகனாதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். இது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் லைக் ஒரு 5 to 10 minutes என்ன ஆகணும்னா நல்லா கொதிக்கணும். ஸோ அதனையும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்.
இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கு. இதில் வந்து இன்னொன்று பண்ண போறேன்னா, அந்த தண்ணியில் கருவேப்பிலையை போட்டு நல்லா அலசிட்டு அதை எடுத்து இந்த கொதிக்குது இல்லையா அந்த முள்ளங்கி, அதில் வந்து கருவேப்பிலையை போட்டு ஆட் பண்ணணும். பிகாஸ் எந்த பொரியலாக இருக்கட்டும் கூட்டாக இருக்கட்டும் இந்த கருவேப்பிலாம் போட்டால் தான் அது ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இல்லையா, அதனால ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சிடணும் இது மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வந்து நல்லா வெந்துடுச்சு, அதில் இருக்க தண்ணியெல்லாம் செஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை உடைச்சி ஸோ அதில் ஊற்றப்போம். உங்களுக்கு வேணால் 2-3 முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் காய் தானே இருக்குது, அதனால் ஒரே ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு எக் போட்டால் ரொம்ப பிடிக்கும்னா 2 இல்லை 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை வந்து ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கிளறு எடுத்துக்கணும். ஸோ முள்ளங்கி பொரியல் முட்டை போட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி பொரியல் முட்டை போட்டு இப்படி தான் செய்யணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. முள்ளங்கி பொரியல் முட்டை போட்டு ரெடி ஆயிடுச்சு.